தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் மீட்டது வேலாயுதம் என்பது குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முருகனின் அறிவுரையும் அனுதாபமும் சூரனை மேலும் வாட்டியது. எவர் கண்ணிலும் படாமல் மாயமாக மறைந்தான். எதிலும் மனம் பற்றாமல் அடுத்த நாள் போர் குறித்த சிந்தனையில் ஈடுபட்டான். சூரன் போர்க்களத்தில் அனைத்தையும் இழந்து மீண்ட செய்தியை தூதர்கள் பானுகோப்பனிடம் கூறினர். உடனே புறப்பட்டு சூரனை காண வந்தான் பானுகோப்பன். தன்னை கலந்து ஆலோசியாமல் சூரன் போருக்கு சென்றது தவறு என்று கூறிய பானுகோப்பன், நாளை நானே சென்று வென்று வருவேன், தோற்றால் நான் கமண்டலம் ஏந்தி துறவியாகி விடுவேன் என்று சபதம் செய்தான். மகனே, கந்தவேளை என்னை தவிர வேறு யாரும் வென்றிடல் இயலாது. ஆகவே நீ வலிமை பெற்ற தூதனாகிய வீரவாகுவை வீழ்த்திவிட்டால் முருகனை வெல்வது எனக்கு எளிதாகிவிடும் என்றான் சூரபத்மன். தங்கள் விருப்பப்படியே நாளை நான் வீரவாகுவை வென்று வருவேன் என்று உறுதிபட கூறிய பானுகோப்பன் தனது அரண்மனைக்கு திரும்பினான். பொழுது புலர்ந்தது. கடன்களை முடித்து பானுகோப்பன் போருக்கு புறப்படுவதற்கு முன்னால் தனது பாட்டி மாயையை நினைத்தான். உடனே மாயை அங்கு தோன்றினாள். என் தந்தையின் தாயே, கேள், நான் சண்முகநாதனின் தூதனாகிய வீரவாகுவுடன் போரிட்டு மானமிழந்து நொந்தேன் என்று பானுகோப்பன் மாயையிடம் கூறினான். பானுகோப்பன் தன் பாட்டியான மாயையிடம் பேசுவது குறித்து, தாதை தன் ஒவ்வை கேள், சண்முகத்தவன் தூதுவனோடு போர்த்தொழிலை ஆற்றினேன். ஏதமில் மானமும் இழந்து சாலவும் நோதக உழந்தனன் நோன்மை நீங்கினேன் என்று வருத்தத்துடன் கூறுவதை கண்முன்னே காட்சியாய் கொண்டு வருகிறார் கச்சியப்பர். ஒவ்வை என்றால் தாய். கந்த புராணத்தில் எல்லா பொருளும் உண்டு என்று கூறுவர். இங்கு ஒவ்வை என்ற சொல்லுக்கு பொருள் விளக்கம் கிடைக்கப் பெறுகிறோம். தமிழக மக்களால் தாயாக மதிக்கப் பெற்று தாய் என்றே அழைக்கப்பட்டார் ஒவ்வையார். ஒவ்வை என்பதே ஒவ்வை என்று வழங்கி வருகிறது. தேவர்களை சிறை வைத்த குற்றத்தாலேயே போர் மூண்டு அல்லல் படுகிறீர்கள். விதியை மாற்றல் இயலாது என்று கூறினாள் மாயை. எனினும் தன்னால் என்ற உதவியை செய்வதாக உறுதியளித்தாள் மாயை. பகைவர்களை மயக்கி கடத்தி வைக்கும் படைக்கலன் ஒன்றை படைத்து தருக என்று மாயையிடம் வேண்டினான் பானுகோப்பன். மாயையும் அத்தகைய கணையை படைத்து கொடுத்துவிட்டு மறைந்தாள். புதிய படைக்கலத்தை பெற்று புதிய நம்பிக்கையுடன் போர்க்களம் புகுந்தான் பானுகோப்பன். வீரவாகு முதலானவர்களுடன் வீரப்போர் ஏற்றினான். அதில் வெல்லுவது அரிது என்று உணர்ந்து மாயப்போரில் ஈடுபட முற்பட்டான். சுக்கிரன் கற்பித்திருந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்து எவர் கண்ணிலும் படாமல் வானத்தில் மறைந்தான் பானுகோப்பன். அங்கிருந்தபடியே மாயை அளித்த மயக்கும் கணையை அதற்குரிய வழிபாடுகளை இயற்றி வீரவாகு முதலான பூத படையினர் மீது விடுத்தான். அது லக்கம் வீரர்கள், வீரவாகு உள்ளிட்ட 9 வீரர்கள் பூதப்படையினர் அனைவரையும் மயக்கமடையச் செய்தது. பின்னர் அனைவரையும் கட்டி இழுத்துச் சென்று 7 கடலுக்கு அப்பால் இருந்த நன்னீர் கடல் என்ற கடலின் விளிம்பில் கிடத்திவிட்டது. தான் விடுத்த கணை எதிரிகளை உணர்விழக்கச் செய்து கடத்தியதை அறிந்த பானுகோப்பன் பெரிதும் மகிழ்ந்தான். வீரவாகு முதலான அனைவரையும் மயக்கும் கணை உணர்விழக்கச் செய்து மறைத்து வைத்ததை அறிந்த நாரத முனிவர் முருகப்பெருமானிடம் விரைந்து சென்று விவரம் கூறினார். வேலாயுதமே, கங்கையை போல் தூய நன்னீரை உடைய கடலுக்கு சென்று அங்கு இருக்கும் மாயப்படையை அழித்து வீரர்களை மயக்கம் தெளியச் செய்து
அவர்களை விரைவில் இங்கு கொணர்க என்று முருகன் தனது வேலாயுதத்திடம் கூறி அருளினான். வேலாயுதம் புறப்பட்டது. அதனுடன் பாசுபதம், பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம் போன்ற தெய்வீக படைக்கலன்கள் பலவும் சென்றன. கடலரசன் வேலாயுதத்தை வரவேற்றான். இந்த ஒரு அற்புதமான காட்சியை கங்கை அன்னதோர் வாலிதாகிய புனர்கடற்போய் அங்கன் வைகிய மாயமா படையினை அழித்து வெங்கன் வீரர்மால் அகற்றியே அணையவர் விரைவில் இங்கு வந்திடத் தந்து நீ செல்க என இசைத்தான் முருகப்பெருமான் என்பதாக இப்பாடலை மிக்க நயத்துடன் பாடியுள்ளார். நன்னீர் கடலில் வீரவாகு முதலானோர் மயக்க நிலையில் இருந்த இடத்திற்கு வேற்படை சென்றவுடன் வீரர்களின் உணர்வை உண்ட மாயப்படை விலகி ஓடியது. வீரர்கள் பதைப்பதைப்பு எய்தி உயிர்த்து மெதுவாக மாய உறக்கத்திலிருந்து எழுந்தனர். முன்பு போல் தங்களுக்கு உரிய தூய அறிவு வரப்பெற்றனர். கடவுளுக்கே தூய அறிவு, அதாவது வாலறிவு உண்டு என்று கூறுவர். வீரவாகு முதலானோர் தெய்வங்கள் ஆகையால் அவர்களுக்கு உரிய வாலறிவு மீண்டது. அவர்கள் உதிக்கும் சூரியர்களைப் போல் நன்னீர் கடலில் இருந்து எழுந்தனர். ஞானமாகிய வேல் அறியாமையாகிய மாய இருளை போக்குகிறது என்பது இவ்வரலாற்றின் உட்பொருளாகும். நன்னீர் கடலில் வீரவாகு முதலிய தேவர்கள் மாயம் நீங்கி எழுந்த இக்காட்சியை அடைத்தருகின்ற முன்னர் அவர் உணர்வுண்ட மாயப்படையது நீங்கிற்றாக பதை பதைத்து துயிர்த்து மெல்ல மடித்துயில் அகன்று தொல்லை வாலறி ஒருங்கு கூட கடிதினில் எழுந்தார் அங்கன் உதித்திடு கதிர்கள் என்ன என்று இக்காட்சியையும் அழகுறக் காட்டுகிறார் கச்சியப்பர். கிரௌஞ்ச மலையில் தாரகன் மயக்கி வைத்திருந்த போது வந்தது போல் மீண்டும் வந்து காத்த முருகனின் வேற்படைக்கு வீரவாகு உள்ளிட்ட அனைவரும் நன்றி தெரிவித்தனர். வேலாயுதம் விரைந்து சென்று முருகனின் திருக்கரத்தில் அமர்ந்தது. வீர மகேந்திரபுரத்திற்கு திரும்பிய வீரவாகு பானுகோப்பனின் வஞ்சகச் செயலை எண்ணி மிகவும் வெகுண்டார். வீரப்போர் செய்து வெல்லுவதற்கு ஆற்றல் இல்லாமல் விண்ணில் சென்று வஞ்சனையாக மாயையால் வென்று மீண்டும் தப்பித்துச் சென்ற பானுகோப்பன் என்ற கள்வரை கொன்றாலன்றி யான் முருகப்பெருமானின் சேவடிகளை தரிசிக்கச் செல்ல மாட்டேன் என்று வீரவாகு வீர முழக்கம் செய்தார். வீரவாகுவின் தம்பியர் என்மரும் இலக்கம் வீரர்களும் அவ்வாறே முழங்கினர். இந்த ஒரு அழகான முழக்கத்தை பெஞ்சமர் காற்றலின்றி வெறுவி போய் விண்ணின் நின்று வஞ்சனை புரிந்து நம்மை மாயத்தால் வென்று மீண்டும் உஞ்சனன் இருந்த கள்வன் உயிர் குடித்தன்றி ஐயன் செஞ்சரன் அதனை காணச் செல்லுவதில்லை யானே என்று முழக்கமிடுவதை கர்ஜனை செய்கிறார் கச்சியப்பர். வீரர்கள் அனைவரும் மேற்கு திசையில் இருந்த கோபுர வாயிலை தகர்த்தனர். அங்கு காவல் பணியில் இருந்த புலிமுகன், அதாவது வியாக்ரமுகன் வெகுண்டெழுந்தான். சிங்கன் என்ற பூத படைத்தலைவன் சிங்கமுகனை கொன்றான். கடுமையான போரில் மேற்கு திசையில் இருந்த மாட மாளிகைகள் அனைத்தும் தீப்பற்றி எரிந்தன. சூரன் மேகங்களை கொணர்ந்து தீயை அணைத்தான். எனினும் பலத்த பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்பட்டன. நகரத்தில் புகுந்து போரிட வந்த பகைவர்களை அழிப்பேன். சிவன் மகன் கந்தவேளையும் கடிதில் வெல்வேன். எனது தேரை கொணர்க என்று சூரபத்மன் சினத்துடன் வீரமுழக்கம் செய்தான். நாளைய நிகழ்வில் ஒரு மகன் ஓடி ஒளிந்ததையும் அக்னிமுகன் அழிந்ததையும் யமனுக்கு கடிதம் எழுதியதையும் 3000 முடிந்தது குறித்தும் யானைக்கு விடுதலை குறித்தும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் மீட்டது வேலாயுதம் என்ற பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள்
உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.